முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நான் சொல்றத 2 நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. 2 வயசு குழந்தைய கொன்னு அடையார் கூவர் ரிவர்ல போட்டிருக்காங்க. அந்த குழந்தையனுடைய அப்பாவை கொன்று ஆக்கு மூட்டையில கட்டி அடையார் இந்திரா நகர்ல போட்டிருக்காங்க. அந்த குழந்தையனுடைய அம்மா என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லா பிரசன்ட் மீடியா எல்லா இடத்துலயும் வந்திருக்கிறது, அந்த பெண்மணிய ரேப் பண்ணிருக்கலாம், செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க அந்த அம்மாவனுடைய பாடியை நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி 3 கேள்வி இருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். क्वेश्चन நம்பர் 1, சிஎம் வீட்ல இருந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் சென்னையில நடக்குதுன்னா தமிழ்நாடுல லா அண்ட் ஆர்டர் எங்க இருக்கு? நீங்களே சொல்லுங்க முதல்வர் ஸ்டாலின். நீங்க தான் ஹோம் மினிஸ்டர், நீங்க தான் போலீஸ் மினிஸ்டர். போலீஸ் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உண்மையிலே உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? क्वेश्चन நம்பர் 2, இப்படி இது போன்ற ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கும்போது சர்வேலன்ஸ் என்னாச்சு, சிசிடிவி என்னாச்சு, போலீஸ் என்னாச்சு, பேட்ரோலிங் என்னாச்சு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா? क्वेश्चन நம்பர் 3, சிங்கார சென்னையா இருந்த இந்த சென்னையை இன்னைக்கு கஞ்சா சென்னை, ட்ரக்ஸ் சென்னை, சீரழிந்த சென்னையாக மாத்திருக்கு திமுக அரசாங்கம். இது ஒத்துக்கிறீங்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்? இந்த கேள்விகள் எல்லாமே பொதுமக்கள் இதை பார்க்கக்கூடிய, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் மனசுல இருக்கக்கூடிய கேள்வி. இதை பார்க்கக்கூடிய அனைவரும் நான் கேட்ட கேள்விகள் உங்களுடைய கேள்விகளாக இருந்தால் தமிழக முதல்வர் பதிலளிக்கும் வரை இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரியட்டும் எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு டிசாஸ்டர் கவர்மெண்ட் அப்படின்னு, எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட். இந்த அரசாங்கம் 2026 மறுபடியும் வரவே கூடாது.